வந்து 0 சொல்லிக்கிறாங்க. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். இது கியூபிக் ரூட்னால 3 ரூட்ஸ். அப்ப 3 ரூட்ஸ் ஃபார்முலா படி பீட்டாஸ் ஃபார்முலா படி இதுதான் ரூல். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் 0னால நம்மளுக்கு காமாவோட வேல்யூ கிடைச்சிச்சு. காமா ஈக்குவல் டு 1/2. சரியாம்மா? அப்ப காமா எஸ் சார். 1/2ங்கிறது என்ன? 1 ரூட். கரெக்ட்டாம்மா? இது வந்து எஸ் 1 சார். ரூட். அப்ப 1 ரூட்னா இது எப்படி எழுதலாம்? x ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? இது கரெக்ட்டா தப்பா? ரூட் அப்படிதானே எழுதுவோம். x ஈக்குவல் டு 1/2, x ஈக்குவல் டு மீதி இருக்குது என்னது? ஒவ்வொன்னும் x ஓட வேல்யூ தான். கரெக்ட்டா? ரூட்ங்கிறது என்ன? x ஈக்குவல் டு ஆல்பாங்கிறது ஒரு ரூட், x ஈக்குவல் டு பீட்டாங்கிறது ஒரு ரூட், x ஈக்குவல் டு காமாங்கிறது ஒரு ரூட். கரெக்ட்டாம்மா? அப்ப காமா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் சார். இப்ப நம்மளோட வொர்க் என்னன்னா ஆல்பா அண்ட் பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? எஸ் சார். சரி இது எப்படி கண்டுபிடிக்க? அப்ப இந்த ஈக்குவேஷன் தேவையா நமக்கு? இந்த ஈக்குவேஷன் தேவையில்ல. நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா போதும். ஆஸ் பர் ரூல் படி இது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எய்தர் சிந்தெடிக் டிவிஷன் ஆர் லாங் டிவிஷன் வச்சு நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணிடலாம். சரியாம்மா? எஸ் சார். என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம்? லாங் டிவிஷன் மெத்தட் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெத்தட்? தட் மீன்ஸ் இது சிந்தெடிக் டிவிஷன் மெத்தட். எந்த மெத்தட் அப்ளை பண்ணி போடுறீங்க? ரெண்டுமே சொல்லித்தாங்க சார். லாங் டிவிஷன் சொல்லி கொடுத்துட்டு சிந்தெடிக் சொல்லிட்டேன். லாங் டிவிஷன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டீங்களா? அதானே? அது ஓகேங்க சார். ஆனா இது 1/2 தானேங்க சார் கிடைச்சிருக்கு. இத வச்சு எப்படிங்க சார் போட முடியும்? அதான்டா x ஈக்குவல் டு 1/2. அப்ப x மைனஸ் 1/2 இஸ் a factor. கரெக்ட்டா? இஸ் a ஓகேங்க சார். factor of யாருக்கு? 2x cube minus x squared minus 18x plus 9. கரெக்ட்டுங்களா? அப்ப ஃபேக்டர்னா என்ன உனக்கு தெரியுமில்ல? எஸ் சார். புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுதாம்மா? எஸ் சார். அப்ப இத வச்சு நீ லாங் டிவிஷன் போடலாம். 1/2 சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா நீ என்ன பண்றேன்னா 2 LCM எடுத்து 2x minus 1 வச்சுட்டு போடலாம். சரிங்களா? ஓகேங்க சார். அது டிஃபிகல்ட்டா இருக்கு நீ ஃபீல் பண்ணா 2x minus 1 வச்சுட்டு இத வந்து நீ ஃபேக்டரைஸ் பண்ணி போடலாம். சரியாம்மா? எஸ் சார். ம். மேக்ஸிமம் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்றனா பண்ணிக்கோ. ஏன்னா ஒரே மெத்தடே போயிடும். நீ சிந்தெடிக் டிவிஷன் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. சரியாம்மா? ஓகேங்க சார். ம். x square minus 9 சார். கரெக்ட்மா. x squared minus 9 கரெக்ட்மா. எஸ் சார். x squared minus 9 கரெக்ட்டா? ம். எஸ் சார். அப்ப அடுத்து என்னது நடக்கும்? x squared minus 9 என்னமா ஆகும்? இது திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா ஈஸியா. அப்ப x squared minus 9 equal to 0. அப்ப x squared equal to 9 which implies x equal to என்ன தெரியுது? plus or minus 3 ன்னு தெரியுது. கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப தெரிஞ்சிச்சா 3 ரூட் வேணும்ல? அப்ப ஆல்பா equal to 3, பீட்டா equal to minus 3, காமா equal to minus 1/2. 1/2 நினைக்கிறேன். ஆமா 1/2. 1/2. ஓகே எடுக்கணும். So any doubt ma? டவுட் இருக்குதா கண்ணு? சார். டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். புரிஞ்சுதுங்க சார். ஓகே. இதே எக்ஸர்சைஸ்ல ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்தலாமா? எஸ் சார். ஏபி பத்தி தெரியுமாடா கண்ணு? ஏபி பத்தி தெரியுங்களா? ஏபி தெரிஞ்சுனா இந்த ப்ராப்ளத்தை ஓட்டிடலாம். ஏபி ஜிபி தான் அடுத்த கொஸ்டின். ஏபி பத்தி தெரிஞ்சுனா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இது இது a a plus c a minus அதானேங்க சார்? அதேதான். அதேதான். இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எத்தனை ரூட் இருக்கும்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பட் கியூபிக் ஈக்குவேஷன் எத்தனை ரூட் இருக்கும்? 3 ரூட் இருக்குதுன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம ஏபி படிக்கும்போது படிச்சிருப்போம். நான் இருக்குங்களா? 3 டேர்ம் மட்டும் ஏபி இருக்குதுன்னா அதை எப்படி எடுக்கணும் ஒரு ரூல் சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஞாபகம் இல்லைங்க சார். சரி. அப்ப ஏபில வந்து 3 ரூட்டு இல்ல 3 டேர்ம் இல்ல 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அந்த மாரி வரும்போது எப்படி எடுக்க வேணும்னா, a மைனஸ் டி, a, a பிளஸ் டி. இதுதான் 3 ரூட்டோட ஐடியா. சரிங்களா? எஸ் ரூட்ஸ் சார். ஆர் அரித்மெடிக்ங்கிறான். நல்லா பாருங்க. ரூட்ஸ் ஆர் அரித்மெடிக்ங்கிறான். அப்ப அரித்மெடிக்ங்கும் போது நம்மளுக்கு இப்படிதான் ஃபார்மேட் ஆகி வரும். சரியாம்மா? எஸ் சார். அப்ப இது என்ன எழுதலாம்? இது ஆல்பா வேல்யூ, இது பீட்டா வேல்யூ, பீட்டா இது வேல்யூ. காமா வேல்யூ. சரிங்களா? எஸ் சார். இப்ப அஸ் பர் ஃபார்முலா வீட்டாஸ் ஃபார்முலா தெரியுமில்ல? வீட்டாஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஏபிசி என்ன வரும்னு எழுதிக்கங்க. ஏ வந்து 9, பி வந்து -36, சி வந்து 44 அண்ட் டி இஸ் -16. சரியாடா கண்ணு? எஸ் சார். அப்ப வீட்டாஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். அப்போ மைனஸ் பி பை ஏ, பியோட வேல்யூ -36 டிவைட் பை ஏ வந்து 9. கரெக்டாமா? எஸ் சார். மைனஸ் மைனஸ் பிளஸ் இது 4 டைம்ஸ் வரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப என்னாச்சு? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 4. சரியாமா? எஸ் சார். இப்போ ஆல்பா வேல்யூ என்ன, பீட்டா வேல்யூ என்ன, காமா வேல்யூ என்ன? 3 வேல்யூ சப்மிட் பண்ணி ஆன்சர் சொல்லி பார்க்கலாம் என்ன வருது? ஆல்பா வேல்யூ என்னடா கண்ணு? ஆல்பா வேல்யூ என்ன போட்டுருக்கிறேன்? புரியலைங்க சார். இல்ல ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 4 வந்திருக்குது. நான் ஆல்பா வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஏ மைனஸ் டி. ஆ, எஸ் சார். ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி ம். ஈக்குவல் ஈக்குவல் டு டு 4. ஆ, மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிடுங்க சார். 3a இஸ் ஈக்குவல் டு 4. ஏ இஸ் ஈக்குவல் டு 4/3. a ஈக்குவல் டு 4/3. கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க ஏங்கிறது யாரை சொல்லிக்கிறோம்? என்ன ரூட் சொல்லிக்கிறோம்? ஏங்கிறது வந்து பீட்டா. அப்ப பீட்டாங்கிற ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப பீட்டா ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 4/3. நம்மளுக்கு இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? டி கண்டுபிடிச்சா போதும். ஆல்பாவும் காமாவும். ஆ, ஆல்பாவும் காமாவும் வேணும். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஏ மைனஸ் டி, இது வந்து ஏ பிளஸ் டின்னு தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேல்யூ 4/3 மைனஸ் டி, இது வந்து 4/3 பிளஸ் டி. இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க்கை பார்த்தா போதும்டா கண்ணு. சரிங்களா? எஸ் சார். சரி. இப்போ இது சம் ஆஃப் த ரூட் பார்த்தாச்சு. கடைசி ரூட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தானே. இது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரூட்ஸ் வரும். பட் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ். கரெக்டாமா? இந்த டேர்ம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ். கரெக்டாமா? எஸ் சார். எழுதலாமா? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் என்ன? ஆல்பா, பீட்டா, காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப சொல்றாங்கன்னு என்ன வரும்னு? மைனஸ் டி. டி வேல்யூ என்ன? -16 எஸ் சார். -16 பை ஏ. ஏ வந்து 9. கரெக்டாமா? எஸ் சார். -16 பை 9. மைனஸ் மைனஸ் என்ன? பிளஸ் 9. அப்ப என்ன கிடைக்குது? 16 பை 9 வரும். சரி. இப்ப பீட்டா வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. பீட்டா வேல்யூ என்ன? 4/3. ஆல்பா வேல்யூ என்ன? ஏ மைனஸ் டி. பீட்டா வேல்யூ என்ன? ஏ பிளஸ் டி. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். அப்ப சொல்லுங்க. ஏ மைனஸ் டி இன்ட்டு 4/3 இன்ட்டு ஏ பிளஸ் டி. ஓகேங்களா? எஸ் சார். அப்ப இந்த டேர்மும் இந்த டேர்மும் கட் ஆகும். கட் ஆனா என்ன கிடைக்கும்? 4 வரும். இந்த டேர்மும் எஸ் சார். இந்த டேர்ம் கட் ஆகும். 3 வரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி. அப்ப இதை சிம்பிளி பண்ண என்ன வரும்? ஏ மைனஸ் டி ஏ ஸ்கொயர். சூப்பர். ஏ மைனஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி. எஸ் சார். மைனஸ். டி ஸ்கொயர். ஏ பிளஸ் டி இன்ட்டு ஏ மைனஸ் டி ஃபார்முலா. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி எஸ் சார். இஸ் 4/3. ஈக்குவல் டு 4/3. சரி. ஏயோட வேல்யூ வந்துட்டு நமக்கு தெரியும் சார். சூப்பர், வெரி குட். சொல்றேங்கண்ணு. 4/3 the whole square ம். minus d square is equal to 4/3. ம்.
16 divided by 9 minus, ம் yes sir, equal to d square. ம் ம் 9 16 minus 12 equal to d square. 4 by 9 is equal to d square. D is equal to plus or minus 2 by 3. சூப்பர் வெரி குட். அப்போ இதிலிருந்து ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சலாமா? Yes sir. அப்போ ஆல்பா Alpha வந்து is equal to a plus d. ஏ மைனஸ் பி, இது காமா Yes ஈக்குவல் டு sir. ஏ ப்ளஸ் டி. A plus d. அது அப்போ வந்துட்டு 4 by 3 minus 2 by 3 டி equal to 2 by 3. டி வந்து 2/3ன்னு எடுத்துக்கிறீங்களா? ஆமாம், டி வந்து 2/3ன்னு Yes எடுத்துக்கிறீங்க. sir. மைனஸ் டூ Yes பை sir. Plus 2 by 3 ன்னு எடுத்தா வந்துட்டு ம் 2 by 3 ன்னு வரும் சார். ம் Minus 2 by 3 ன்னு எடுத்தா ம் ம் அப்படியே மாற்றி வரும், மாற்றி வரும். ஃபஸ்ட்டு ஆல்பா காமா கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம். ம் okay sir, equal to 6 by 3. 6/3 வந்து Yes sir. 12. அதே அடுத்த கேஸுக்கு போட்டுங்க. அடுத்த கேஸ் என்ன ஆகும்? டி ஈக்குவல் டு -2/3 அப்படின்னு என்ன ஆகும்? ஆல்பா ஈக்குவல் டு -2/3 மைனஸ் சாரி ஏ தானே, ஏ வந்து 4/3 4/3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2/3. அப்போ என்ன 6/3 2ன்னு வரும், கரெக்டுங்களா? அதே இங்கே Yes sir. மைனஸ் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4/3 4 by 3 minus 2 by 3 equal to 2 by 3. அதே தான் வரப்போகுது, மாற்றி வரும், அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு ஏபி என்ன? ஏபி ரூட்ஸ் வந்து என்ன கிடைக்குது? 2/3 2 by 3, 4/3 comma, yes sir. 6/3 வந்து 2ன்னு வரும். 6/3 வந்து 2ன்னு வரும். சரிடா கண்ணு? Yes sir. சரி, ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? புரிஞ்சுதுங்க sir. சரி, இப்போ ஏபி பார்த்துட்டீங்க. அடுத்து ஜிபின்னா எப்படி வரும்? ஜிபி இதே மாதிரி 3 ரூட் கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியா? A by R, A R. சூப்பர் வெரி குட். எப்பறம் நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ இது ஜிபியோட ஐடியா. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ கியூபிக் ரூட் வந்து பவர் 3 இருக்குது. அப்போ ஜிபியோட ஃபார்மேட் தெரியும். ஏ பை ஆர் ஆல்பா A by வச்சுருக்கீங்க. R, பீட்டா yes வந்து sir. Beta is equal to A, gamma is equal to AR. அவ்வளோதான் கண்ணு. இப்போ இதை நான் வெயிட் பண்ணுறேன். நீயே கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் நான் பண்ணுறேன். நீ பண்ண முடியுமா? Yes sir, try பண்றேன் sir. ஆ